ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு வெண்டங்காய் கிரேவி புளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்டான புளி ஊற்றி வைக்கிற குழம்பை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எதுவும் அரைக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஈஸியாக செய்யலாம். அதுக்கான ஸ்டெப்பு: ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் வெண்டங்காய் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லாவே வதக்கணும். இல்லை எப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரின்னு வைங்களேன். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெண்டங்காய் இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாங்க, நல்லா பெருசாக. ஏன்னா எண்ணெயில் நல்லா பொரிகிறப்ப வெண்டங்காய் ரொம்ப சின்னதாக ஆயிரும் வதங்கி, அதனால் போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இங்கே பாருங்கள், 3 மினிட்ஸ் வதக்கியாச்சு. ரொம்ப கொஞ்சம் வெண்டைக்காய் சைஸும் சின்னதாகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இன்னுமே வெண்டைக்காயோட சைஸ் இன்னுமே சின்னதாகும். உப்பு போட்டு வதக்கிறப்ப நல்ல ஒரு ஸ்மெல்லு வருங்க. வெண்டைக்காய் ஸ்மெல் நல்லா வரும். பாருங்கள், நல்லா கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு, வெண்டைக்காய் சைஸும் சின்னதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வெண்டைக்காய் நம்ம தனியாக வச்சுக்கலாம். தனியாக தட்டில் போட்டுட்டு அதே பேன் வச்சு நம்ம வெண்டைக்காய் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதே இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கடையில் வாங்கினதாக இருக்கலாம், இல்லை நீங்களே அரைச்சி வச்சுதான் இருக்கலாம். பேஸ்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டி நல்லா நைஸாக தட்டி கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லாவே வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இதுக்கே ஒரு 1 மினிட் மேலே ஆகும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி, நான் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்பவே பொடிசாக நறுக்கியிருக்கேங்க. இது நல்லா மாவு மாதிரி மிஞ்சிரும். நல்லா வதக்கி விடலாங்க. இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லாவே வதக்கி வரலாம். ஏன்னா உப்பு போட்டால் தான் இந்த தக்காளி சீக்கிரமாக குக் ஆகும். நல்லா ஒரு ஸ்மெல்லோடு நல்லா இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஆப்பிள் தக்காளி நல்லாவே மெஞ்ச மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், இதை நம்ம போட்டுக்கலாம். இன்னும் பெப்பர் ஆட் பண்ணுறேன், பெப்பர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் பெப்பர் ஒரு ஸ்பூனுக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பெப்பர் போடலை, மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வதக்கினதுக்கப்புறங்க 1 கப்பு தயிர், ஏன்னா நம்ம விடணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சுன்னா இப்போ தான் இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அதனால் காரம் நிறைய நெறியேறும். அதனால் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அந்த இதுலேயே ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் விடுவோங்க. பாருங்கள், தயிர் 200 ml இருக்குங்க. நீங்கள் 100 ml புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 100 ml மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா புளி நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெண்டைக்காய் குழம்பு புளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தயிர் விட்ட உடனே இந்த மாதிரி நல்லா இது கிரேவி மாதிரி நல்லா வந்துருச்சு. இது ஒரு 2 மினிட்ஸு அந்த தயிரோட அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுக்கணும். தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்தால் தான் கெட்டியாக இல்லாமல் இருக்குங்க. இப்போ அந்த கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் சுண்டி இந்த மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இது நல்லாவே கிளறி விட்டதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நல்ல ஒரு சட்னி மாதிரி இருக்குது. இதில் கரெக்டாக 1 கப் மட்டும்தான், 1 கப் தயிர் எடுத்துருக்கோம் இல்லையா, அது போதும். 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்ல குழம்பா வேணும் அப்படின்னா இன்னொரு கப்பு தண்ணி விட்டு கூட நல்லா எடுத்துக்கலாம். அது நல்லா கெட்டியாக நல்லா வந்துடுங்க.
சூப்பராக இருக்கும். நம்மளோட வெண்டைக்காய் ரெசிபி சூப்பராக இருக்கும். அடுத்தது மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தக்ஷூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.